ரொம்ப ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் இன்றைக்கி வரமிளகா ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைம் எடுத்துக்கிட்டோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இதுக்கு 1.5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மஷ்ரூம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் அந்தளவு தான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக 1.5 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்புமே நம்ம இது கூடவே சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம். நார்மலாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறதே கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் முடிஞ்ச அளவு 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லும் போகிற அளவு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைம் நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணி இதில் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இந்த தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மிளகாத்தூளில் இருக்க ராஸ்மெல் போகிறதுக்காகவும் இந்த மிளகாத்தூள் நல்லா கலங்கி வரத்துக்காகவும் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சைடெல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைம் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மஷ்ரூம் ஆல்ரெடி சுடு தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு அதோட தோல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். இதை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை முழுசாக கூட போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து கொஞ்சம் நல்லா வெந்து மஷ்ரூம் வேக மோஸ்ட்லி ரொம்ப டைம் இருக்காது, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இப்போ நம்ம போட்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வரத்துக்காக வெயிட் பண்ணலாம். இது மாதிரி நல்லா அந்த சைடில் இருக்க தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இதில் 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் அரைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இப்போ இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூளே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதை விட மிளகு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.